அமேசான் KDP-ல இன்டர்நேஷ்னல் சேல்ஸில் வர ராயல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து US டாலர்ஸ், கனடியன் டாலர்ஸ் ஆர் கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஆர் யூரோஸ் இதில் வர ராயல்ட்டிஸ் வந்து இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வரதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட், ஒரு விர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட் தேவை. பேயோனியர் அப்படின்ற சர்வீஸ் வந்து இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் பேயோனியருக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சில ஆல்டர்னேட்டிவ்ஸும் பார்த்துட்டு அவங்க வந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தால் அது என்ன அப்படின்றதையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பேயோனியரோட ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேயோனியரோட ஃபீஸ் என்ன, அவங்க ஃபீச்சர்ஸ் என்ன அண்ட் எந்தெந்த கரன்சிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். இப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு மற்ற சர்வீஸ்லாம் பார்க்கும்போது கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பேயோனியர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து US பேங்க் அக்கௌண்ட், யூரோப்பியன் ரீஜனோட பேங்க் அக்கௌண்ட் அண்டு ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சில பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு US டாலர்ஸ், ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ், யூரோஸ், ஜாப்பனீஸ் யென், ஹாங்காங் டாலர் அண்ட் கனடியன் டாலர் அண்டு சிங்கப்பூர் டாலர் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க பப்ளிக் பேஜில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு விதமாக இருக்கும். அண்டு உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட அக்கௌண்ட் எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆக்சுவலான ஃபீஸ் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரிசீவிங் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு வர ராயல்ட்டி அமௌண்ட் ஏதாவது உங்களோட பேயோனியர் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னா இந்த மாதிரி வர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக அது வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. பட் சில இது வந்து இட் மே அப்ளை ஃபார் பேமெண்ட்ஸ் பிலோ மினிமம் அமௌண்ட் சொல்கிறாங்க. அந்த மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்றது உங்களோட பேயோனியர் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே அங்கே அக்கௌண்ட் டேஷ்போர்டில் தான் அவங்க காட்டுவாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ன காமிக்கிறாங்க, என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ன காமிக்கிறாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் லாகின் பண்ணி காமிக்கிறேன். மீன்வேல் இந்த மீதி இருக்கிற ஃபீஸில் என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் கரன்சிக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அண்டு கரன்சி கன்வெர்ட் பண்ணி உங்களோட லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில ரேட்ஸில் அவங்க வச்சுருக்காங்க. அலாங் வித் தட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபீ இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு $29.95 ஆல்மோஸ்ட் $30 ஒரு அக்கௌண்ட், ஒரு ஆனுவல் அக்கௌண்ட் ஃபீ இருக்குது. இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ கீப் யூர் அக்கௌண்ட் ஓப்பன் ஃபார் 12 months without making any transaction in your Payoneer account, then you will have this fee. ஸோ அவங்க வந்து வித்தவுட் மேக்கிங் ஏ ட்ரான்சாக்ஷன் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் லிமிட்ன்றதை சொல்லலை. இது வந்து நம்மளோட பேயோனியர் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ நான் இப்போ வந்து சைன்இன் பண்ணி உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்னோடய பேயோனியர் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீஸ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். இந்த ஃபீஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஃபீஸில் எவ்வளோன்றது காட்டுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் டாலர் ரிசீவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஃபார் பேமெண்ட்ஸ் ஆஃப் $140 ஆர் ஹையர். அந்த மாதிரி ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதில் அக்கௌண்ட் ஃபீ, இதில் அதர் ஃபீஸ்ன்றது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இங்கே வந்து இப்போ 12 monthsக்கு எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா $2000 வாங்கியிருக்கணும் மினிமம். இது வாங்கலை அப்படின்னா இதுக்கு கீழே ஏதாவது என்னோடய டோட்டல் 12 monthஸில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன் வேல்யூ இருந்ததுன்னா எனக்கு $30 சார்ஜ் விழும். ஆல்ரெடி ஸோ அதுதான் பேயோனியர். இதில் நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்க்கும்போது இவங்க வந்து நிறையா வர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப வைட்லி பாப்புலர் சர்வீஸ். அண்ட் இவங்க நிறைய மார்க்கெட் பிளேசஸில் வந்து இவங்க நிறைய அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அமேசான் KDP-ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து ஃப்ரீலான்சருக்கும் சரி பிஸ்னஸ்க்கும் சரி இந்த சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபீரா, அதாவது இந்த சர்டிஃபிகேட் கூட டிஜிட்டல் ஃபீரா சர்டிஃபிகேட் கூட அவங்க ஆட்டோமேட்டடாக நமக்கு ஃப்ரீயாக வர மாதிரியும் இவங்க ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கான்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களோட ஆனுவல் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக படுறது. அண்ட் ஆல்சோ ஃப்ரீலான்சர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ பிகினர் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குற சர்வீஸ் வந்து வைஸ். இதில் வந்து வைஸ் பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் ரெண்டு இருக்கும். இந்த வைஸ் பிஸ்னஸில் என்னென்ன கரன்சிஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா US டாலர், பிரிட்டிஷ் பவுண்ட், யூரோ, ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாண்ட் டாலர், கனடியன் டாலர், ஹங்கேரியன் ஃபோரண்ட் அண்ட் சிங்கப்பூரியன் டாலர் இதெல்லாம் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் டு பேயோனியர். ஸோ இவங்களோட சார்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நம்ம வந்து சப்போஸ் $1000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் வாய்ஸ் மூலம் அப்படின்னாக்கா இவங்களோட சார்ஜ் வந்து $24.2. அதோட கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீயோட பிரேக்கப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டிஜிட்டல் இந்த FIRC சர்டிஃபிகேட் இது வந்து $2.5 GST ப்ளஸ் வாய்ஸோட ஃபீ இதெல்லாம் சேர்ந்து $24.2 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க.
அண்ட் இந்த ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி இந்த அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஓகே, வயசோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபைன், இதெல்லாம் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டெம்பரரிலி நியூ பிஸ்னஸ் எல்லாம் ஆன்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போதைக்கு இதை சைன் அப் பண்ண முடியாது. நான் சைன் அப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாசிங் அவங்க பண்ணலை. ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்து சைன் அப் பண்ணிட்டேன் அண்ட் இதை வந்து கேடிபியில் இன்டிகிரேட் பண்ணி வச்சு பார்த்தேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம், இவங்க வந்து இப்போதைக்கு புது சைன் அப் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த வெப்பேஜ் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து உடனே உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் பேயோனியர்லேருந்து ஜம்ப் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ஸ் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைம், ஹேவிங் செட் தட், சம்டைம்ஸ் வாய்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ரீசெண்டாக வேறு சில மார்க்கெட் ப்ரைஸஸ்க்கு வந்து, அதாவது வேறு சில கண்ட்ரீஸ்க்கு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீ அப்படின்னு ஒரு ஒன் டைம் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து இட் கம்ஸ் டு அரௌண்ட் $40 நினைக்கிறேன், ஆர் £40, ஐம் நாட் ஷுர். பட் ஏதோ ஒரு சம் ஸ்டார்டிங் ஃபீஸ் இதுக்கு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒன் டைம் ஃபீ அப்படின்ற மாதிரி தான் நான் படித்தேன். பிகாஸ் பேயோனியர் மாதிரி ஆனுவல் ஃபீ கிடையாது, எவ்ரி இயர் பே பண்ண வேண்டியிருக்க வாய்ப்பு இருக்காது. இதில் வந்து வயசில் வந்து ஒன் டைம் ஃபீயாக தான் இருக்கும். எனிவே, இந்த லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு இப்போ பார்க்க வேண்டியது வந்து எது இருக்கிறதுல சீப்பாக கிடைக்கிறதுன்றது தான் பார்க்கணும். ஸோ தட் நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி பார்க்கும்போது என்னோடய ஒப்பீனியனில் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பராக படுறது. பிகாஸ் அதில் வந்து ஆனுவல் ஃபீ கிடையாது, ஜஸ்ட் ஒன் டைம் ஃபீ தான் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அவங்க வந்து ஃபீஸை சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த வாய்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒன் டைம் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் இல்லாமலும் இருக்கலாம் அவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைனப்ஸ். அண்ட் மிட் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் தே ஹேவ் அ ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன். அண்ட் வந்து அவங்க 8 கரன்சிஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. கான்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்க நியூ சைனப் எதுவும் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு அதை இந்தியா மெம்பர்ஸ்க்கு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கீப் அன் ஐ, இது வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் அவங்க சீக்கிரமாக இதை வந்து இந்த நியூ சைனப்ஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டில். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இதில் சூஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கணும். பிகாஸ் அதில் வந்து நமக்கு அப்ரூவல் வரது கூட கொஞ்சம் டைம் ஆகும். பட் உங்களுக்காக நான் வந்து ஒரு செக்லிஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்கைடோ. ஸ்கைடோலையும் நமக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பேமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்க ஆஃபர் பண்ணுற கரன்சிஸ் பார்த்திங்கன்னா $, கிரேட் பிரிட்டன் பவுண்ட், யூரோ அண்ட் கெனடியன் டாலர் 4 கொடுக்குறாங்க. ஓகே, இவங்களோட ஃபீஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃப்ளாட் ஃபீஸ். பட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் என்னோட ஒப்பீனியனில். ஸோ லெஸ் தேன் $2,000 அவங்க வந்து ஃப்ளாட் ஃபீ $19 எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு அட்லீஸ்ட் மினிமம் பேமெண்ட்டே அட்லீஸ்ட் $23-24 இருந்தால் தான் அவங்க வந்து ஐ திங்க் அப்ரூவே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர் தென் $2,000 அண்ட் லெஸ் தென் $10,000 நீங்கள் பேமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, ஆஸ் இன் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃப்ளாட் ஃபீ $29 பே பண்ண வேண்டியிருக்கும். தட்ஸ் த ஃபீ. இதை தவிர வேறு எந்த ஃபீஸும் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். பட் அட் த சேம் டைம் ஸ்மால் டைம் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு, அமேசான் KDP ராயல்ட்டிஸ் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு அது எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக படும். பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இது வந்து per transaction fee. ஸோ ஸ்கைடோவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரீ அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபீராக கொடுக்குறாங்க. ஃப்ளாட் ஃபீஸ், இதில் எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் மார்ஜின் அமௌண்ட்டில் எதுவும் கிடையாது. அண்டு பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரியல் டைமில் ட்ராக் பண்ணலாம். அதாவது லைக் அமேசான் கொரியர் மாதிரி ஒரு எனி கொரியர் மாதிரி. கான்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இது வந்து லெஸ் தென் $1,000 நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நாட் அட் ஆல் வயபிள். ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்பென்சிவ் ஃபீஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பிங்பாங். ஸோ பிங்பாங்கோட சர்வீஸ் வந்து 2019 தான் அவங்க வந்து இந்தியா பிஸ்னஸ்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் பிங்பாங் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கரன்சிஸ் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய கரன்சிஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அமேசானும் சப்போர்ட்டட். ஃபீஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அண்ட் தெர்ஸ் நோ சார்ஜ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்டு பேமெண்ட் கலெக்ஷனுக்கும் அவங்க வந்து எதுவும் சார்ஜ் பண்ணலை.
மேக்ஸிமம் ஃபீ ஆஃப் 1% சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட அக்கௌண்ட் வந்து இந்த பிங்பாங் அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணும்போது, ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1% சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி மீதி எல்லாமே ஃப்ரீ தான். தெர் இஸ் நோ இன்விசிபிள் ஃபீன்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா பிங்பாங் வந்து இகாமர்ஸ் செல்லர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் யார் வேணால் இதை யூஸ் பண்ணலாம். அண்டு இவங்க வந்து ஃப்ரீ FIRC சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. அண்டு கான் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ தான் ஜஸ்ட் க்ரோயிங் கம்பெனி இந்தியாவில். இது வந்து சைனா பேஸ்டு கம்பெனி. இது இந்தியாவில் இப்போ தான் அடி எடுத்து வச்சுருக்காங்க 2019. ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ஆக போடுதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆஸ் அ போனஸ் நான் வந்து உங்களுக்கு என்ன காமிக்கணும்னா, இந்த வீடியோக்காக ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் பல கம்பெனிஸை வந்து வர்ச்சுவல் ஐபேன் நம்பர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்தேன் நான். பட் எனக்கு அதில் வந்து அமேசான் KDP சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது ஷூராக தெரியல. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து இங்கே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் ரிசீவிங் அக்கௌண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீ PDFல வந்து கொடுத்துருக்கேன். என்னோடய வெப்சைட் பேஜில் அது வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.